அனைத்து ஆத்ம ஜீவனங்களுக்கு நமஸ்காரம். இப்பொழுது நாம் சத்தியத்துக்கும் தர்மத்துக்கும் பேர் போனவர் தான் நம்ம ராமபிரான். அவருக்கு நாம் நவமியில் ராமரை நாம் எப்படி வழிபட வேண்டும்? ராமரை வழிபட்டோம்னாக்கா என்ன அனுகிரகம் பண்ணுவாருன்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட குடும்பம் ஒற்றுமைகள் சண்டை எல்லாம் வராம இருக்கிறதுக்கு தான் நாம் இந்த ராமரை வழிபட வேண்டும். ராமர் ஆலயத்துக்கு போறதுன்னா சுவாமிக்கு 9 விளக்கு. ஏன்னா அவர் பார்த்தீங்கன்னா நவமியில் தான் ராமர் அவதாரம் பண்றார். நவமி நாளே 9 சரி இல்லையா? அப்போ 9 விளக்கு போட்டு அது நெய் விளக்கு சரி இல்லையா? நெய் விளக்கு போட்டு சுவாமியின் எதிர்முறையில் வலதுபுறத்தில் கீழே ஆசனத்தில் ஒரு துண்டை போட்டு அதன் மேல் நீங்கள் அமர்ந்து துளசி மாலையில் ராமரோட காயத்ரி மந்திரம் ஜபம் பண்ணுமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அந்த காயத்ரி மந்திரத்தை சொல்ற கேளுங்க. ஓம் ஏதாம்பராய வித்மஹே ஜகந்நாதாய தீமஹி தன்னோ ராம பிரச்சோதயாத். இதுதான் ராமரின் மந்திரம். இந்த காயத்ரி மந்திரத்தை சொன்னேன்னா ராமரின் அனுகிரகம் பெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. ஹரி ஓம்.